ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன நடக்கும்ன்றதையும் தெரிஞ்சுட்டு ஒன்று போடுறேன். நான் போடுறதே பல விஷயங்களை பிளான் பண்ணி தான் ஒன்று போடுறேன். irrespective ஆஃப் அது எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க எதுக்காக அதை போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அது எதுக்காக இருங்க போட்டாங்கன்னு ப்ரோ. நானும் சொல்றேன் அலன். சரி. ஒரே நிமிஷம் இருங்க. அவர் ஏதோ சொல்லிட்டார் இல்லையா? இப்போ நான் ஜாக் ஃபேன் தான். ஜாக் ஒரே நிமிஷம் டாம். நான் ஜாக் தான் ஜெயிக்கணுங்கிறத தான் ஆசைப்படுறேன். அதுக்காக ஜாக் அடுத்த 5 வாரம் கண்டென்ட்டே பண்ணலினாலும் நான் உட்காந்து ஜாக் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல. நீங்க அந்த கமெண்ட் ஏன் நீங்க அந்த அந்த ட்வீட்டை ஏன் போட்டீங்கிறதுக்கு உள்ள இப்படி ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? நீங்க ஒரு கமெண்ட் போட்டீங்க இல்லையா? ஒரு பெரிய கான்வர்சேஷன் பண்ணிட்டு ஐஎம்ஏ முத்துக்குமார் பிஆர் ஐ எம் நாட் ஏ ஜாக் ஜோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டீங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியா நான் அதை பாத்துக்கலாமா? யார் நான் போட்டேனா? நான் ஜாக் ஜோக்கர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா உங்களுக்கு நான் ஐஎம்ஏ முத்துக்குமார் பிஆர் அண்ட் ஐ எம் நாட் ஏ ஜாக்லின் ஜோக்கர்ஸ் அப்படின்னு கைப்பட ட்வீட் போட்டது. விஷயம் அது இல்ல ப்ரோ. இருங்க விஷயம் அது இருங்க ஒரே நிமிஷம் இருங்க எங்க எடுத்து அதை போடுங்க. நான் பிரதர் நான் எங்க ஜாக் ஜோக்கர்லாம் போட்டேன்னா சொல்லி போடுறீங்க. நான் எப்ப அதெல்லாம் போட்டேன்? ஒன் செகண்ட். உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதை டாமுக்கு தாராளமா போடுங்க. ஐஎம் முத்துக்குமரன் பிஆர்ன்றது 200% நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஜாக் ஜோக்கர் அது இது அதெல்லாம் நான் போடல. இப்ப ரீசெண்டா கூட யாரோ ஒருத்தங்க சௌந்தர்யா எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும்ன்றதுக்காக நான் எங்க சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா ஏதோ பேசினேன்ற மாதிரி போடுங்க. நான் யாரை பத்தியும் அகைன்ஸ்டா எல்லாம் ஒண்ணுலாம் பேசலையே. என் ட்வீட்ல சொல்றேன். எனக்கு என்னுடைய வியூ தாட்ஸ் இருக்கு. ஆனா நான் என் ட்வீட்ல எல்லாம் யாரை பத்தியும் போய் இவங்க இது நான் ஒரே ஒரு ஆள் அடிச்சிருப்பேன்னா அதுவும் நெத்திப்பொரு லட்சம் மேல அடிச்சிருப்பேன். அருண் அடிச்சிருப்பேன். இல்ல ப்ரோ, நீங்க ஜாக்லினும் அடிச்சிங்க. ஆனா அடிக்காம அடிச்சிங்க. அது நான் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரதர் நான் வந்து நிறைய பேர் நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க நான் எதுக்கு போட்டேன்றதை கேட்கல நீங்க. பட் இல்ல நான் சொல்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிளான் போட்டு பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சவுண்ட் பேரை விட்டுருந்தா கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். நீங்க அந்த ஒரு கேஆஸோ அந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ வந்து வந்திருக்கும். ஆனா நீங்க ஜாக்கை ஏன் வந்து அதை பேர்ல இருந்து விட்டீங்கன்னு நான் யோசிக்கிறது என்னன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பின் முத்து வர்சஸ் ஜாக் இன் தி எண்ட். அது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்க ஜாக் பேர் வேண்டி அதுல இருந்து விட்டீங்கன்றது என்னோட கணிப்பு. 2வது நீங்க போடுற ட்வீட்டுக்கு வந்து ஏன் எல்லாரும் கடிக்கிறாங்கன்னா, பீப்புள் வேல்யூ பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பின் முத்து வர்சஸ் ஜாக் இன் தி எண்ட். அது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்க வந்து ஜாக் பேர் வேண்டி அதுல இருந்து விட்டீங்கன்றது என்னோட கணிப்பு. 2வது நீங்க போடுற ட்வீட்டுக்கு வந்து ஏன் எல்லாரும் கடிக்கிறாங்கன்னா, பீப்புள் வேல்யூ யுவர் ஒப்பீனியன். உங்களை ஷோக்குள்ள அவங்க ரசிச்சாங்களோ இல்லையோ அதை தாண்டி they respect your opinion. ஏன்னா இதுக்கான அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்க ஸ்கிராச்ல இருந்து அதை பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களை இப்போ அந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. ஓகேவா? உங்க மேல அந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் நிறைய பேருக்கு இருக்கும். அது வெளில காமிச்சிக்கிறாங்க காட்டிக்கலான்றது செகண்டரி. ஆனா உங்க ஒப்பீனியன் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஷிஃப்ட் ஆகாம தான் இருக்கும். பிடிக்குதோ இல்லையோ அந்த ஒப்பீனியன் நோக்கி அவங்க வராங்க. பிகாஸ் தி ரெஸ்பெக்ட் தர் ஒப்பீனியன். அந்த இடத்துல நீங்க இப்படி ஒரு பண்ணும்போது கடிப்பாங்க தான். இட்ஸ் எக்ஸ்பெக்டட். இட் வில் ஹேப்பன். அது நீங்க ஜாக் பேரை வேண்டே விட்டது வந்து எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஐ மீன் there's nothing wrong with it. இட்ஸ் அது எனக்கு புரிஞ்சுது. உடனே புரிஞ்சுது. இதுக்காக தான் அதை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இதை தாண்டி நான் வந்து ஜாக்லின் வந்து இருங்க நான் முடிச்சிடுறேன். மேல வந்து பின் பண்ணிருக்கேன் சார் நீங்க போட்ட கமெண்ட்ஸ். மேல இதுல பாருங்க. Same scene, my eyes can see the drama and rudeness of Deepak for the sake of Deepak direct nomination. அட சாமி சொல்ற அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு தப்பில்லையே. பை த வே ஐ முத்துக்குமார் பிஆர் நாட் ஜாக்லின் ஜோக்கர்ஸ் பாஸ். ரொம்ப அநியாயம் போங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது எப்போ போட்டது? டேட்டோட இருக்கு சார் அதுல. அதான் 14th நவம்பர். என்னோட ரிவ்யூ போட்ட அந்த டாப் 5 போட்டது 14th நவம்பர் போட்டேனா? சரி சார் விட்டுறலாம் அந்த இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நான் என்ன கான்டெஸ்ட்
நான் என்ன ஆலன் அவர் கான்டெக்ட்ல என்ன பேசுறேங்க, சொல்றாருன்னு அவர் சொல்லட்டும். ஆலன் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் இருங்க. என்ன கான்டெக்ட்ல பேசுறேன், நீங்க உங்களுக்கு புரியல. நான் என்ன கான்டெக்ட்ல பேசிட்டு சார் இருக்கேன். நான் திருப்பி இந்த ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் நான் என் மறுபடியும் சொல்றேன், கான்வர்சேஷன் நீங்க முடிச்சுக்கிறேன் வந்து சார். உங்களை நீங்க அஃபன் நான் பண்றதுங்கிறது பேசுற என்னோட எல்லாத்தையும் நோக்கம் இங்க இல்ல. கேளுங்களேன், இங்க ஒன் கேளுங்க. செகண்ட், நான் என்னோட ஃபைனலா சொல்லிட்டு முடிச்சிடறேன். உங்களை அஃபன் பண்ணணும்னு நான் பேசல. நான் ஜாக்கை ரூட் பண்றேன், ஜாக் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஜாக் அடுத்த 40-45 நாள் எந்த கண்டென்ட்டும் கொடுக்கலைன்னா நான் உட்காந்து ஜாக்கு தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரேமிங் பண்ணிட்டு இருக்கல. அதே மாதிரி நான் வந்து முத்துக்குமாரோட ஃபேன்ஸ் வந்து எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, இல்ல முத்துக்குமார் எனக்கு பிடிக்கலங்கிறக்காக முத்துக்குமாரை அந்த டாப் 5ல கொண்டு வராம இல்லை. முத்துக்குமார் அடுத்த 40 நாளைக்குள்ள இன்னும் கண்டென்ட் பெட்டரா கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஒரு டைட்டில் வின் பண்ணா சந்தோஷம் தான். நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் இன்டர் பண்ணாம சொல்றேன். see இட் இஸ் நாட் அபவுட் முத்து டைட்டில் வின்னிங் ஆர் இட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச ஒரு பாயிண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிப்போம். இப்போ நீங்க இதுல போட்டிருக்கீங்கல்ல, ஜாக்லின் ஜோக்கர், அந்த கான்டெக்ட்ல நடந்த சீன் வேற. அந்த சீன் அதுக்கு எனக்கு கொடுத்த கவுண்டருக்கு அவங்க என்கிட்டக்க நான் ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து ஃபாலோயர் மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் வேற. நான் கான்டெக்ட்ல 5ல ஜாக்லினை கொண்டு வராததுக்கான காரணம் வேற. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இது நான் 14th நவம்பர்ல நடந்ததுக்கும் 10th டிசம்பர் சாரி 9th ஆர் 10th டிசம்பர் நடக்கிறதுக்கும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? செகண்ட், எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாட்சிங் திஸ் ஷோ. அண்ட் நீங்க முத்துக்குமரன் வரணும்னு நினைங்க, வர வேணான்னு நினைங்க, இல்லை வரக்கூடாதுன்னு இன்னாரு வரணும்னு நினைக்கிறதும் இன்னார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அதெல்லாம் எவ்ரிபடிஸ் இண்டிவிஜுவல் தாட்ஸ். அண்ட் எண்ட் ஆஃப் த டே யாருடைய கேம் யாருக்கு ரொம்ப பெருசாக இம்ப்ரெசிவாகவும் கேட்ச் ஹோல்டாகவும் இருக்கோ அவங்களுடைய கேம் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வின் பண்ண அட் பெஸ்ட் டிசர்வ் பர்சன் நீட்ஸ் டு வின் த டைட்டில். அது இட் 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 ரியலி நீட் ஆஃப் த கேம் வந்து அந்த கேம் வந்து அதுக்கான அந்த பிளேயரை முன்னாடி கூட்டிகிட்டு வரும். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பிளேயரை வந்து தொட முடியாத இடத்தையோ இல்லை கிட்டக்க ரீச் பண்ண முடியாத இடத்தையோ அது கிரியேட் பண்ணும். என்னுடைய இம்பேக்ட் இப்போ நான் இதை சொன்னேன்னா இது என் கேமில் ஆடுற இம்பேக்டோ இல்லை நான் அந்த டாப் 5 போட்டதுக்கான அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனோ கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ஏதோ இந்த கான்வர்சேஷன் போகிறதுனால நான் சொல்கிறேன்னு சொல்ல. என்னுடைய இம்பேக்ட் என்னென்னா, சேனல் இஸ் ட்ரைங் டு அவாய்ட் ஜாக்லின் அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜாக்லினுக்கு வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆஃப் க்ரௌடு இருக்குது, அந்த மைலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க டாப் 5க்குள்ளே வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு காமிச்சா இன்னொரு ஹோம் ப்ராடக்டை அவங்க பெட்டராக ஷைன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப குட் புக் இமேஜும், ரெண்டாவது 25 இயர்ஸ் ஆஃப் யூனோ வேலிட் ட்ராவல் இருக்கிறதுனால தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு push that product as max in promoting that product in a very good book. அதனால இன்னொரு ப்ராடக்டை டிஃபேமோ டிமாரலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை மெதுவா அந்த ஷேடுல இருந்து இறக்கி ரொம்ப கிட்டக்க வரும்போது முடிஞ்ச அளவுக்கு டாப் 5யோ இல்லை 5th பிளேஸ்க்கோ கொண்டு வரதுக்கான வேலைகளை இப்போத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் என்னுடைய அசஸ்ன்றது நான் என்னுடைய 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிவ்யூவில் ஒரு கேமை பார்க்குறதும் அந்த கேம் அசஸ் பண்ணுறதும் அதை எப்படி தாட் ப்ராசஸ் இது என்னோட பாதி நடக்கும் பாதி நடக்காமலும் போகும். இல்ல சார் உங்க அசஸ் ஓகே. அது பட் நடக்கும் அத தாண்டி நடக்காமலும் வந்து போகும். இல்ல இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதை இன்டரப்ட் பண்ணாம இருங்க. நடக்கும் ம். நடக்காமலும் போகும். நான் நடக்காம போனா எனக்கு லாபம். நடந்ததுன்னா நடக்க விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். இது என் கேம். நான் என் பேஜில் நான் எழுதினேன், யாரையும் ஒத்துக்க சொல்லலை, யாரையும் அதை நான் கன்ஃபார்ம் இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லலை. இப்போ நீங்களாம் ஒன்று போட்டு நான் பார்த்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணி நான் அதில் ஒரு 50 பேருக்கு வேறு மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி எழுத மாட்டேன். நான் பார்த்துட்டு அது உங்கள் ஒப்பீனியன், ரைட், குட், சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவேன். நான் அதில் வந்து போயிட்டு அத்தாரிட்டேட்டிவா இப்போ ஆலன் சொன்ன மாதிரி என் மேலே ஒரு கன்சர்ன் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ஒப்பீனியனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது தெரியறதுனால அதே மாதிரி எனக்கும் ஜாக்லின் கேம் மேலே ஹையஸ்ட் இம்பாக்ட் இருக்குது. நீங்க ஜஸ்ட் லைக் தட்னு ஜாக்லின்ற ஒரு பொண்ணுக்கு நீங்க ஒன்னு பின்னாடி பேக் ஷேட் ஒன்னு டெஸ்ட் பண்ண ட்ரை சார் பண்ணீங்கன்னா அது சாரி பண்ணாம இருக்கணும். எக்ஸ்பிளனேஷன் வேற எங்கேயோ போயிருச்சு. இது இங்க யா யாருமே உங்களை வந்து ஏன் ஜாக்லின் நீங்க இன்க்ளூட் பண்ணன்னு கொஸ்டினே வரல. நீங்க கேட்கல இப்ப சார். அது நானே இல்ல இப்பதான் சார். சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். நீங்க கேட்கவே இல்லையா? நானே தானே சொன்னேன். இது எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அதான் சார். கொடுக்கணுன்ற ஆனா அவசியமும் எக்ஸ்பிளனேஷன் இப்ப கிடையாதுன்னு சொன்னேன். அது மாதிரி போயிருச்சோன்னு ஒரு ஃபீல். மேபி எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. சாரி ஃபார் இல்ல, தட். see again அதான் சொன்னேன். நான் எனக்கும் உங்களுக்காகலாம் நான் சொல்லல. எனக்கு இந்த கேம் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ஹோம் ப்ராடக்ட் அவங்க ஷைன் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, எந்த ஹோம் ப்ராடக்ட் அவங்க வந்து இந்த நேரத்தில் எந்த ஹோம் ப்ராடக்டை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்காங்கன்றது வந்து
வீக் ஆன் வந்து நல்லா தெரியுது. இங்க உங்களுக்கு ஜாக்லின் பிடிக்குது, ஜாக்லின் நல்ல பிளேயர், இதெல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லையே. எண்டுல வந்து நமக்கு பிடிச்ச பல பிளேயருக்கு அவங்க ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அவங்க நியாயப்படுத்துறதுக்கு அவங்களே கூட்டிட்டு வர மத்த பிளேயர்ஸை ஷைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு சரி அந்த ப்ரோ, மாதிரியான அதெல்லாம் இல்ல விட்டுருங்க. நீங்க இருங்க டாம், ஒரு இப்போ நிமிஷம் இருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அப்ஜெக்டிவ்லி இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு யாரு வந்து பெஸ்ட் பிளேயரா தெரியுதா? நீங்க இப்ப நீங்க இப்ப இப்ப இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஓவர் த கேம் ஃப்ளோவில் வச்சு கேட்டீங்கன்னா 5 பேர் தாங்க. இந்த 5 பேருக்குள்ள மட்டும்தான் இந்த கேம் டிராவல் ஆகிட்டே இருக்கு. ஒன்னு ஜாக்லின், இன்னொன்னு முத்து, இன்னொன்னு தீபக், இன்னொன்னு மஞ்சரி அண்ட் இன்னொன்னு சவுண்ட். இந்த 5 பேரை தவிர இந்த கேம் டிராவல் ஆகவே இல்லை. சரி மற்றவங்க ப்ரோ, யார் கூடயும் 5 இவங்களால பேர் டிராவல் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்ஜெக்டிவ்லி ஹூஸ் தி பெஸ்ட் பிளேயர்? இதை நான் என் பெர்ஸ்பெக்டிவ், என் வியூ முத்துக்குமரன். சரி, இப்போ நான் வந்து என் பார்வையில் அது ஜாக்லினா இருக்கு. ஜாக்லின் எனக்கு பிடிக்கணுன்றதுக்காக கிடையாது. 10 வாரம் நாமினேட் ஆகுறாங்க. ஓகேவா? 10 வாரம் திட்டு வாங்குறாங்க, அடி வாங்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏஞ்சி நிக்கிறாங்க. எல்லா தடவையும் ஏஞ்சி நின்று வந்துகிட்டே இருக்காங்க. அடிச்சதுனால பயந்து உட்காரலாம் அவங்க. அடுத்த வாரமும் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வாரமும் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வாரமும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. கண்டினியூஸா ஷீஸ் டேக்கிங் ஓவர். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதாவது இப்போ ஆரி அர்ஜுனன் அவரோட ரெக்கார்ட் இருக்குல்ல, மோஸ்ட் நாமினேஷன்ஸ், அதை ஈக்குவல் பண்ணிட்டாங்க. சரியா? பிபி ஹிஸ்டரியில ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் டு ரீச் தட். ஓகேவா? அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வருவாங்க. ஷி வில் பிரேக் ஹிஸ் ரெக்கார்ட். ஓகே, ஷீல் கெட் சேவ் திஸ் வீக், ஷீல் கெட் சேவ் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ. டவுட்டே வேண்டாம் அதுல. இப்போ அப்ஜெக்டிவ்லி பார்த்தா கூட she is obviously the one who's given more in terms of contribution to the show. நான் வெறும் கான்ட்ரிபியூஷன் மட்டும் வச்சு சொல்றேன், அண்ட் இம்பாக்ட் வச்சு சொல்றேன். சரியா? இப்போ பியூர் கண்டென்ட் எடுத்துக்கலாம். அது இவரு ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல கொடுத்த இம்பாக்ட் சஸ்டெயினா போயிட்டு இருந்துச்சுன்னா அது வேற. அவரை வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். நானும் அதே ஒரு விஷயத்த I'll agree to it. பட் அவர் 4 வீக்ஸா எதுவும் பண்ணல, சீரியஸாவே எதுவும் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது ஒரு பெரிய கேம் பிளான், சூப்பரா பண்ணிட்டாரு, அவரால் தான் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆனாங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களோட கொழுப்பு அவங்கவுங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவர் ஒன்றும் யாரையும் குத்தி கொடையெல்லாம் இல்லை, அவங்களாவே வந்து வாய் கொடுத்து புண்ணாக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அவங்களாவே அவங்கள அழிச்சுக்கிட்டாங்களே தவிர இவர் யாரையும் நோண்டி விட்டு பெரிய ஆளாக்கல. அதுவாவே நடந்தது அது. சரியா? அது ஏன் நடந்ததுன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் பாக்குறாங்க, என்னது இது வெறும் 3 பொண்ணுங்களுக்கு கூட சண்டை போயின்னு இருக்கே, இவங்க மட்டுமே எப்பவுமே தெரியுறாங்களே, இவங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கைத்தட்டு வந்துகிட்டு இருக்கே, வேற யாருக்குமே வரது இல்லையே அப்படின்ற ஒரு பேச்சு ஓப்பனாவே போயிட்டு இருக்கு. சோ அத பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாண்டடா பண்ணி அது வெளில வராங்க. சரியா? எனக்கு கான்ட்ரிபியூஷனா பார்த்தா எனக்கு டெஃபினெட்லி இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன், ஜாக்லின் தான் நான் சொல்றேன். சரியா? இந்த வாரம் ஃபுல்லா முத்துக்குமரன் அடிச்சு துவம்சம் பட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஃபயர் விட்டுன்னு இருப்பேன் அவருக்கு அதிகமா. ஏன்னா நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு பிளே. சரியா? அப்போ அவரோட கிராஃப் ஏறும். ஆனா அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா ஆயிடாது கம்பேர் டு தெம் அப்ஜெக்டிவ்லி. நான் இதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த ஆட் பண்ணிக்கலாங்களா? கன்சிஸ்டன்ட்டா எந்திரிச்சு வர்றது இருக்குல்ல சார். இருங்க தீனா. கன்சிஸ்டன்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, கேம் பிளான்லாம் தாண்டி நீங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. இப்ப முத்துக்குமரன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல இருந்து பிரிச்சு ஜெனரலா உட்கார வச்சதுமே முடிச்சுட்டாரு. என்னடா இத்தனை நாள் நம்ம சொல்றதை கேட்டிருந்தானுங்க, எல்லாருமே தனியா பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்றது இருக்கு. அது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா இருக்கும்போதும் சரி, தனியா இருக்கும்போதும் சரி, அவங்களோட பாயிண்ட்ல ஸ்டபர்னா இருந்திருக்கிறாங்க ஜாக்லின். வாரம் போன வாரம்லாம் பொளந்து கட்டிட்டாங்க. அதுக்கும் முந்தின வாரமும் சரி. எவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, அது எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி பாப்பனா, இல்லன்னா எனக்கே இந்த கேம் அணுகுறது தெரியல அப்படின்னு ஒருத்தர் விளையாடும்போது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேனா? இப்ப இன்னைக்கு நாங்க பேசணும். இன்னைக்கு மெஜாரிட்டி வந்து முத்துக்குமரன் பண்ணது வேற லெவல். சூப்பர்ன்னு தான் பேசுனேன். அந்த கேம தான் எல்லாருமே ஆலன் சொல்ற மாரி எல்லாருமே அதத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர்பஸ்ஃபுல்லா முத்துக்குமரன டவுன் பண்ணணும், முத்துக்குமரன பத்தி நெகட்டிவா பேசணும் அப்படின்றது இங்க அஜெண்டாவே கிடையாது. If he is really doing well, we're going to support it. But in my perspective too, even though எனக்கு in between ஜாக்லின் பண்ணது எங்கெங்கெல்லாம் பிடிக்கலையோ, போன வாரம் அதை நான் ஹைலைட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ voted for மஞ்சரி as well. ஓகேங்களா? இப்ப திரும்ப அவங்க பண்றாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கும் அதிகமா ஸ்கோர் பண்ணது மஞ்சரியும் முத்துக்குமரனும் தான். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. பட் அதுல கன்சிஸ்டன்சி வேணும்ல.
ஓகே, இப்ப பேசலாமா? ம். அலன், ஆ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. அடுத்து நான் கனெக்ட் பண்றேன். நீங்க இப்ப ஜாக்லின் ஒரு ஆர்டர் பண்ணி சொன்னீங்கல்ல, சொல்லுங்க ப்ரோ. யாருக்கு என்கிட்ட ஒரு சொல்றீங்களா ஒரு ஆலன்கா? இல்ல சொல்லுங்க இல்ல சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. ஐ மீன் ஆட் ஃபியூல் டு வாட் யூ ஸ்போக் டாம். பட் ம். நீங்க ஆலன் நீங்க சொன்னீங்களே ஜாக்லின் 10 வாரம் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க அது இது. நான் வந்து ஒண்ணு சொல்றேன். ம். நான் வெளில வரும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கேம்ல நான் நம்புற 2வது ஆள் நீதான் சொன்ன ஒரு ஆள் ஜாக்லின் ஜாக்லின். மட்டும்தான். ஆமா. நான் இந்த கேம ரொம்ப கிட்டக்க இருந்து பார்த்தவன் மட்டும் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன். திமிராவே சொல்றேன். 6 வருஷம் இந்த கேம ரிவ்யூ பண்றதுக்காக நான் ரிவ்யூவ எப்படி செல்வா மாரி 1, 2 பேருக்கு தெரியும். நான் எப்படி ஒரு 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 டிவி ஷோவ பார்ப்பேன். அந்த டிவி ஷோல இருந்து ரிவ்யூ எப்படி பண்ணுவேன். இந்த கேம்க்குள்ள போயிட்டு வந்தது வரைக்கும். நான் உங்கள மாரி பல பேர பார்த்திருக்கேன். நான் வந்து ஒருத்தனோட ஆட்ரிபியூட்ட சும்மா அடுக்கி சொல்லணும்னா, என்னோட 100வது நாள் பாருங்க. நான் இப்படிலாம் வேகமாலாம் சொல்ற மாட்டேன். நான் முதல் வாரத்துல உட்ராதரா குமரான்னு சொன்னதும் சரி, நான் நம்புற 2வது ஆளுன்னு சொன்னது ஜாக்லின். அந்த வீட்டுக்குள்ள இன்னும் யாருமே கேம் ஆடல. கேம் முனைப்பு யார்கிட்ட இருக்கோ, அவங்களால இறுதி நாட்கள நோக்கி முடியும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ, அத அங்க பார்க்கணும். ஆரியும் சரி, இல்ல மத்தவங்களும் சரி, ஒவ்வொரு சீசன்ல வின் பண்ற மத்தவங்களுக்கு தெரியும். இவரு வந்து நெறைய கிரவுட் சேர்ந்தவங்களுக்கு சொல்றாருன்னு. அப்பல்லாம் ஒருத்தன நெனச்சா கவுத்தாலாம் சொல்ல முடியாது. நான் போன சீசன்ல வேணும்னே லாஸ்ட் 15 நாள்ல நல்லா லீடிங்ல போயிட்டு இருக்கிற அர்ச்சனா பிரேக் போட்டு தினேஷ் தான் வின் பண்ணுவான்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னு எனக்கு தான் தெரியும். சம்மந்தமே இல்லாம தினேஷ் வருவாரு. தினேஷ் வரவே மாட்டாருன்றது கண்ண மூடி யாருக்கு வேணாலும் சொல்ல முடியும். கேம பொறுத்தவரைக்கும் இந்த கேம் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. உங்க ஓன் கருத்து உங்களுக்கு. 4 வாரம் அவன் மிக்ஸர் தின்னான்னு சொன்னாலும் சரி, தில்லன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்னு இப்ப சொல்லணும்னா, அது நான் சொல்ற இடம். நீங்க சொல்ற மாரி தான். என் கருத்துக்கு மேல ரிலேட்டபிள் தாட் இருக்கிற எதையும் நான் பொய் சொல்லி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நான் சொல்றதுல உண்மை இருக்குன்றவங்களுக்கு ரிலேட்டபிளி கனெக்ட் ஆனா போதும். ஆகலன்றவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரோ, இல்ல இவரு வந்து ஃபேக்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரோன்ற தாட் ப்ராசஸ்ல இருந்தா போதும். எப்படி வேணாலும் இருந்துட்டு போதும். ஆனால் தி கேமர் இஸ் முத்துக்குமரன். இல்ல ப்ரோ, அவன் நீங்க நடுவுல ஒண்ணு எல்லாரும் சொன்னீங்கல்ல. இரு கேளுங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்க பேசும்போது இன்டரப்டே பண்ணல பாருங்க. சாரி சார். கேமர் இஸ் முத்துக்குமரன். அந்த பக்கா கேமர் இஸ் ஜாக்லின். நான் இத விட என் இன்டர்வியூவ நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருந்தீங்கன்னா, இன்னும் ப்ரிசைஸ்டா நேம் சொல்லாம சொல்லியிருப்பேன். இந்த சீசன்ல டைட்டில் அடிக்கணும்னா பொண்ணுங்களால தான் முடியும். அப்படி மீறி அடிச்சா அது முத்துக்குமரன் அடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன் ப்ரோ. இந்த இந்த பர்ட்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜாக்லினாலாம் அவ்வளோ ஈஸியாலாம் டாப் 5க்குள்ள கொண்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு அணியே ஒர்க் பண்ணுது. அது உங்களுக்கு தெரியறதுக்கு டைம் ஆகும். அது 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 இட் வில் டேக் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வை யூனோ வை வாலண்டரிலி ஐ எம் ரிமூவிங் ஜாக்லின் அவுட் ஆஃப் த 5. அதே மாதிரி சடனா என்ன ஆனாரு புத்தர் போதி மதர் நீங்க தீபக்கு வந்து இவ்வளவு ஞான உதயம் இவ்வளவு குட் ஷேடு கண் கலங்கி போய் இன்னைக்கு எதுக்கு நிக்கிறாரு, எதுக்கு இந்த குட் புக் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, எதுக்கு டாப் 2 லிஸ்டிங்குள்ள வர்றதுக்கு. அதாவது நல்ல கேம் ஆடுறாரு அப்படின்றத விட ஒரு நல்ல மனுஷன்ற இம்பாக்ட் அவருக்கு ஒரு 2 வாரமா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது யாருக்காவது தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. தீபக்கை பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தீபக்கோடைய பெர்ஸ்பெக்டிவ், தீபக்கோடைய சாம்னஸ், தீபக்கோடைய மெச்சூரிட்டி, தீபக்கோடைய இன்டெலெக்சுவல் இதெல்லாம் ரொம்ப ஹெவியா தெரியுது. இந்த ஹோம் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு ஹெவியா திடீர்னு ஏன் இவ்வளவு விஷன். நீங்க அப்போ இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச அதாவது மறைச்சிருந்த அந்த வைரம் வெளில வருதா? எப்படி ஷேட் பண்ணி கொண்டு வரணும்ன்றதும் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அது எந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக டிராவல் பண்ண வைக்கிறதும் இருக்கு. அதனால இன்னொரு ப்ராடக்ட்ட வந்து அவங்க பலி கொடுக்க ரெடி ஆவாங்க. அதுதான் ஜாக்லின். இல்ல அதான் ப்ரோ. ஜாக்லினுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விய ஆப்ஜெக்டிவ்லின்னு மட்டும் தான் கேட்டேன். விச் எலிமினேட்ஸ் ஆல் தி அவுட்சைட் சேனல் அது இதெல்லாம் தூக்கிட்டு தான் நான் இந்த கேள்விய கேட்டேன். சரியா? ஆப்ஜெக்டிவ்லயே நீங்க ஜாக்லின் சொல்ல மாட்றீங்க. விச் இஸ் ஃபைன். இப்போ என்னன்னா ஜாக்லின் சொல்றதுன்றது என் இல்ல பெர்ஸ்பெக்டிவ். இல்ல உங்களுக்கு இருங்க. எப்படி அது இருக்கோ அதே ஓகே ப்ரோ. பெர்ஸ்பெக்டிவ் தான். அது ஓகே. அது தட்ஸ் ஃபைன். இப்ப எப்படி நீங்க நடுவுல என்ன சொல்லிட்டீங்கன்னா, அது இவ்ளோ சீக்கிரம்லாம் சொல்ல முடியாது. அது வந்து 100 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொன்ன நீங்க தான் உள்ள விட்றாதரா குமரானன்னு சொல்லிட்டு வந்தீங்க. 2வது ஜாக்லின்ட்ட சொல்ல வந்தீங்க. நான் வந்து இதெல்லாம் நீங்க பேசுனதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நான் என்ன சொன்னேன்,
நீங்க அந்த ட்வீட்டை எதுக்கு போட்டீங்க, ஜாக்லின் எதுக்கு அதுல இருந்து விட்டீங்கன்றது கூட எனக்கு தெரியும்ன்றத அதை வச்சுதான் நான் சொல்றேன். சரியா? பிகாஸ் ஐ நோ ஷீ இஸ் தேர் ஆன் யுவர் லிஸ்ட். வேண்டே விடுறீங்கன்றது கூட எனக்கு தெரியும். தெரியாம இல்ல. சேனல் வந்து அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்றாங்கன்னு தெரியும். அதுக்காக அவங்க எஃபர்ட்டை இன்வாலிடேட் பண்ணி பேசணுன்ற அவசியம் இல்லைன்றதோ என்னோட கருத்து. இன்வாலிடேட் ஆக்சுவலா இது எப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது ஒரு ஆங்கிள் நீங்க சொல்றதுதான் ஃபேக்டும் கூட. அதாவது என்ன மாதிரியான ஒரு ஆளு ஜாக்லின் மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரை வந்து மார்க் பண்ணாம போனா அது ஒரு இம்ப்ரெஷனா என்ன சார் நீங்க போய் ஜாக்லினை மிஸ் பண்ணி எழுதுறது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இப்ப இருக்கிற பாயிண்ட்ல என் இன்டென்ஷன் எதை நோக்கி போகுதுன்றதுல தான் என்னால பார்க்க முடியும். காரணம் என்னன்னா நான் பார்த்த பிளேயர்ஸ் வேற, கூட விளையாண்ட பிளேயர்லயே ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபியூ காமிக்கல் பிளேயர்ஸ்க்காக நீங்க விட்டு கொடுக்க போயிடக்கூடாதுன்றது என்னுடைய தாட். நீங்க இட் இஸ் நம்ம என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாலும் அங்க ஒரு 1-2 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த முதல் 3க்குள்ள வர முடியும். அந்த முதல் 3க்குள்ள வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியுள்ள இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்ப மோர் ஆஃப் ஆர் ஆஃப் எனர்ஜி, ஆர் ஆஃப் சப்போர்ட், சேலஞ்ச் நிறைய இருக்கு. இட்ஸ் நாட் தட் சம்திங் இத்தனை அடி வாங்கி அந்த ஒரு பொண்ணு உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல் சேலஞ்சு. ஆனா அவ்வளோ ஒரு பெரிய லெவல் சேலஞ்சு ஒரு பிளேயரா அந்த பொண்ணு அங்க இருக்கு. மற்றவங்க எல்லாம் சும்மா வந்து பிரசன்ஸா இருக்காங்க. ஒரு பிளேயரா இருக்கிற அந்த பொண்ணு முன்னாடி போகணும்னா மோர் தேன் திஸ் சப்போர்ட் சம்திங் பிக் இஸ் நீடட். கொஞ்சம் புஷ் அதிகமா தேவை. ஏன்னா இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல அவங்க வேற ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஷைன் பண்ண ட்ரை பண்றாங்க. which is not fair. இல்ல புரியுது. தீபா சரி ஓகே டாம் ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நீங்க பேசுற பாயிண்டே கம்ப்ளீட்டா கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க 5 வாரம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஜாக்லினை பத்தி இதா பேசுனீங்க. இப்போ வந்து அப்படியே மாத்தி யார பத்தி பேசுனேன்? ஜாக்லினை பத்தி தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. பாப்பா என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், இவர் என்ன திடீர்னு வந்து 4 வாரம் பண்ணல, இவரு முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாரு. முதல் 5 வாரம் ஜாக்லின் மட்டும் என்ன பண்ணாருங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க முத்துக்குமரன் அப்ப என்ன பண்ணலீங்களா? முதல் 5 வாரம் மொத்த ஷோவே அவன் பேர்ல தான் எழுதி வச்சிருந்தான். சரிங்களா? ஜாக்லின் பண்றதை விட 5 வாரம் இல்ல சார் 3 வாரம். பாஸ் இப்ப அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி டாம் ஒரு செகண்ட் சார். நம்ம வந்து சார் இந்த ஸ்பேஸ்ல சார் 1 செகண்ட் சார், சாரி டு இன்டரப்ட் சார், ஒரே செகண்ட். இப்போ இதுல நீங்க வந்து ஜாக்கை ஏன் இன்க்ளூட் பண்ணலைங்கிற கான்வர்சேஷனே நம்ம போல. இப்போ நான் அதுக்குள்ள போறேன். இப்போ நீங்க இவ்வளவு தூரம் கன்சர்ன் காட்டுறீங்க, ஜாக் நல்ல பிளேயர், அவங்க வரணும் அப்படிங்கிற, அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சார் ஜாக்கை ரூட் பண்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த ட்வீட் போட்ட நீங்க ஜாக் மேல உண்மையாலுமே கன்சர்ன் இருந்ததுன்னா சின்னதா ஒரு பிராக்கெட்ல நான் ஜாக் இதுல ஆட் பண்ணல, அதுக்கு சம் அதர் ரீசன்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தா சில பேர் உங்ககிட்ட கேட்கவும் செஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேலிட் ரீசன் இருந்திருக்கும். பிரதர் எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏன் உங்களை நான் திருப்திப்படுத்தணும், நான் ஏன் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணணும்? இல்ல இப்ப நீங்க இங்க கேட்டதுனால அதை கேள்வி, இப்ப நீங்க சொன்னதுனால இதைத்தானே நானும் இப்போ யாருமே உங்களை கேள்வி கேட்கல சார். யாருமே உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அடுத்த 5 வாரமும் லைம் லைட்ல இல்லாத ஒரு பிளேயரை நீங்க எப்படி கான்பிடண்டா 100 டைட்டில் வின்னர்னு சொல்றீங்க தான் கேள்வி. ஜாக்கை ஏன் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க கேள்வியே வரல. நீங்க தான் அந்த டாபிக் போனீங்க, அதனால இப்ப நாங்க அந்த கேள்வியை கேட்கிறோம். இது வந்து இப்ப நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப கான்ட்ராடிக்டா இருக்கு. அதாவது என்னன்னா, ஏன் ட்வீட்டு, ஏன் ஒப்பீனியன், ஏன் தாட்டு, ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் போட்டுட்டேன் அந்த ட்வீட்ல. இந்த இடத்துல இந்த குரூப்ல நீங்க இந்த டாபிக்கை நீங்க தான் டாப் 5ல நான் ஏன் ஜாக்லின் போடலன்னு சொல்லி நானே ஆரம்பிச்சேன். இல்ல நான் அப்படி வரவே இல்லை சார். ஆலன் வந்து அதுக்கு ரீசன் பண்ணீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க அப்படி வரல. நீங்க வந்து உங்க டாப் 5ல நீங்க யார போட்டீங்கன்னு நான் கேட்டதுக்கு ஜாக்லின் போட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விதான் முத்துக்குமரன் என்ன பண்ண. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தாங்க அவன் 5 வாரம் வேலை பார்த்தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வாரம் வரைக்கும் வேலை பார்த்தான். நான் ஏன் மாத்திக்கினேன் என் ஒப்பீனியனை? உங்களுக்கு தானேங்க உங்க பிளேயரோட ஒப்பீனியன். என் பிளேயர் வந்து தெளிவா சொல்லவே இல்லை. நான் இந்த டாபிக்ல வரவே இல்ல சார். நீங்க சொல்றீங்களா 5, 3, 4 இதெல்லாம் நீங்க சொல்ற டாபிக் தான். நானாவது 5 நான் இப்ப நான் வந்து எந்தாவது ஒரு இடத்துல 5 வீக்னு சொல்றேன்னா நான் சொல்றதே இல்ல. நான் சொல்றேன் அவன் இன்னைக்கு வரைக்கும் கேம் விளையாடுறான். அவன் கேம் என்னோட அசஸ்மெண்ட்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்ல, எந்த சிங்கோ நான் சிங்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இவர் ஆலன் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி என்னாலும் நரேட்டிவா ஸ்ட்ரென்த் ஆஃப் முத்துக்குமரனை வந்து இன்னும் ரொம்ப அழகா அடுக்கி சொல்ல முடியும். இட் இஸ் டூ ஏர்லி. எனக்கு இப்ப அது சொல்ற அந்த ஸ்டேஜ் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த களத்தை வந்து நான் முத்துக்குமரனை ப்ரொமோட் பண்ற கிரவுண்டா யூஸ் பண்ணவே கூடாதுன்னு பாக்குறேன். அதை நான் தனியா ஒரு இடத்துல செஞ்சுக்கிறேன்.
எனக்கு சார் என்ன ரவி சார் நீங்க அப்படி சொல்றீங்க பிகாஸ் நம்ம ஏர்லிஸ்ட் நீங்க வெளில வந்ததுமே நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தீங்க பேசுனீங்க அப்பவே சொன்னீங்க தட் ஐ எம் நாட் கோயிங் டு சப்போர்ட் ஆர் கிவ் எனி இன்டர்வியூ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. வர்ஷினியுமே நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாங்க. ஈவன் ரியாவோட ஃப்ரெண்ட் நான் எப்ப ஆகட்டும் சொன்னேன் மஞ்சரி சப்போர்ட்டா கிவ் எனி இன்டர்வியூன்னு? நீங்க இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸ்பேஸ்ல சொன்னீங்க. ஒரு 2-3 தடவை அதை சொன்னீங்க. பட் இல்லையே, இப்ப நான் தான் ரீசன்ட் டேஸ்ல இன்டர்வியூவே கொடுத்தனே. இல்ல நீங்க ரிவ்யூ பண்ண மாட்டேன் ரிவ்யூ பண்ண பிளஸ் மாட்டேன். நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் பிளஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்க பஸ் சொல்லிருந்தீங்க. பஸ் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ல, ரிவ்யூ தான் பண்ண மாட்டேன்னு. எனக்கு இல்ல என் பிளேயர், டாம் எனக்கு பிடிச்ச இல்ல பிளேயர் தான் சொன்னேன். இருங்க செல்வா எனக்கு இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்க ஸ்பேஸ்ல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களும் கேட்டோம், திரும்பவும் கேட்டோம். இல்ல மேபி வைல்ட் கார்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? நான் பட் ரிவ்யூக்கு இப்போ அது ரிவ்யூக்கு மட்டும் தான் சொன்னேன், நான் சப்போர்ட்டுக்கெல்லாம் சொல்லல. சார் அப்படியே இருந்தா சரி கூட ஓகே. இப்போ இல்லைங்க பாருங்களேன், அது கூட அவர் தனிப்பட்ட விருப்பம் தான். அவருக்கு அவர் தோன்றதெல்லாம் அவர் பண்ணிக்கலாம். இல்ல அது ஐயோ இல்ல இங்க ஏங்க பாருங்க. நான் வந்து அவர் தப்பு சொல்லலைங்க. இப்போ வந்து அது மெஜாரிட்டி. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இருக்காரு, இப்போ ரவி சார் அப்படின்னும் பொழுது பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னாவே எனக்கு வந்து ரவி சாரை தான் தெரியும். இப்போ வனிதாவோ இல்ல மத்தவங்களா இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு செகண்டரி தான். அவங்களாம் இப்போ வந்தவங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாக்குறது ரவி சாரை தான் பாக்குறேன். அப்ப நீங்க ஒருத்தவங்களை சொல்லும் பொழுது அது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல சார். அதை ஏன் நம்ம பண்ணணும் கேக்குறேன் சார். இதான் கேக்குறேன். நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல சொல்றீங்கன்னு கேக்குறேன். இப்போ என்னோட கேள்வியே மாறிடுச்சு டாம். இப்ப என்னன்னா, உங்க இப்போ நீங்க கேள்வி இல்ல அலன், பேசுறதெல்லாம் இது என்னோட கேள்வி. என்னோட கேள்வியை நான் அவர்கிட்ட வைக்கிறேன். அது வந்து அவர் ஆன்சர் பண்றதா இருந்தா பண்ணலாம், இல்லனாலுமே எனக்கு பரவாயில்ல. இல்ல சி ம். ஆக்சுவலா என்னன்னா, உங்க கேள்வி நான் இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் வெல், ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்துட்டு நீங்க ஏன் ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்றீங்க, அதானே உங்க கேள்வி? ஆமா, ஏன்னா வர்ஷினி வந்திருந்தாங்க. வர்ஷினி கிட்ட நாங்க கேட்டோம். கண்டஸ்டன்ட் உங்களுக்கு யாரை பிடிக்கும், ம். யாரை பத்தி சொல்றீங்கலாம் கேட்டதுக்கு எதுக்குமே அவங்க ஆன்சரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க அது தப்பா இருக்கும், அது கேமை அஃபெக்ட் பண்ணும், நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்ல விரும்பல அப்படின்னு ம். சொல்லி வர்ஷினி சொல்லிட்டாங்க. ஓகே, பட் இப்போ நீங்க வந்து நார்மலா ஜஸ்ட் லைக் ம். தட் எனக்கு பிடிக்கும்லாம் இல்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றீங்க. எண்ட் ஆஃப் த டே அது கம்ப்ளீட்லி உங்க பர்சனல். இதை நான் ஒரு கொஸ்டினா கேட்கிறேன். இப்படி நீங்க பண்ணும் பொழுது அது மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாவும், இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெருகேத்துற மாதிரியும் ஆகாதா அப்படின்னு நான் கேட்கிறேன். பிகாஸ் யூ ஆர் a ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர்ல, அதனால நான் கேட்கிறேன். 200% இன்ஃப்ளூயன்சிங் ஆகும்ன்றது தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதை பண்றேன். பட் irrespective ஆஃப் நான் பண்றதுனால ஒரு கேமோட வின்னருக்கான இன்ஃப்ளூயன்ஷியல் எவ்வளவோ, அதை தாண்டி நான் பண்ற பிளேயர் அதுக்கான பொட்டன்ஷியல் அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நான் அதை பண்றேன். அண்ட் விச் இஸ் அப் ஃப்ரம் த டே ஒன். நான் வெளில வந்த அந்த பீரியட்ல இருந்து எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் போது என்னோட காம்படிட்டிவ் பிளேயர்ன்றது தெரிஞ்சு. ரெண்டாவது, இது தெரியாத மாதிரி நான் ஒன்று பண்ணேன். அதை வந்து ஒரு இன்டைரக்டா நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு தான் இன்டைரக்டா சப்போர்ட் பண்றீங்க, மறைமுகமா சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒரு அர்ச்சனா மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ பேர்லாம் எனக்கு வேணாம். ஸ்ட்ரெயிட்டா எனக்கு ஒரு பிளேயரை பிடிக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயரை நான் ஸ்ட்ரெயிட்டா சப்போர்ட் பண்றேன். நான் ஸ்ட்ரெயிட்டா சப்போர்ட் பண்ற எந்த கிரவுண்டையும் நான் முத்துக்குமரனை ப்ரொமோட் பண்றதுக்கான கிரவுண்டை யூஸ் பண்ணதில்ல. நான் என் ட்வீட்டையும் எனக்கான வேற வேற ஃபோரமை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேனே தவிர முத்துக்குமரனை பத்தி பேசுறதுக்காக எந்த ஃபோரமையும் நான் யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா என்ன ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆங்கிள் அதுல நான் ரொம்ப பெஞ்ச் மார்க்கா இருந்தேன். இதே நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு அகைன்ஸ்ட் எனக்கு ரூல் தானே போட்டாங்க. அந்த ரூல்ல என்ன எனக்கு பெருசா ஆகிடும், மிஞ்சு போனா என் சம்பளம் வராது. நான் ரிவ்யூ பண்ணா டைட்டில் வின்னரோட என் சம்பளம் கூடன்னு உள்ளேயே நான் சொல்லியிருப்பேன். அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் எடுத்து வந்து நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா இதை விட ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் முத்துக்குமரனை. நான் அதையும் பண்ணலையே. நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதையும் பண்ணியிருந்திருக்கலாம். நான் அதையும் பண்ணலையே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் இவன் ஜெயிக்கணும் நான் நினைக்கிறேன். இவன் ஜெயிக்கக்கூடிய இவனோட ஆட்ரிபியூட்ஸை சரியான நேரத்துல பேசிக்கலாம்னு விட்டுருக்கேன். அது வரைக்கும் நான் தெரிஞ்சுதான் சப்போர்ட் பண்றேன். ஏன் நான் சப்போர்ட் பண்றேன் சேனல் தெரியாதா, விஜய் சேதுபதி தெரியாதா, இல்ல மத்தவங்களுக்கு தெரியாதா? ஓகே, இல்ல சரி சார் ரவி சார் கேட்கணும்னு ரவி தோணுச்சு இல்ல சார் அதான் இது கேட்டேன். இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க, ஜாக்லின் வந்து உங்களுக்கு 2வது ஆளு அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? ம், அவங்களுக்கு சார்ந்து அவங்களும் கேமர், பக்கா கேமர்னு சொல்லிட்டீங்க. ஐ மீன் ம், லாஜிக்கலி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் பேசி இருந்திருக்கணும். அதை நீங்க பண்ணாத பட்சத்துல வேற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு வந்து அவங்க முன்னாடி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த பார்வையை வந்து தீபக் மேல திருப்புறது. இப்போ எனக்கு ம். எப்படி இருக்குன்னா, அவருக்கு உங்களுக்கு பண்ண விஷயத்த வந்து லைக் மனசுல வச்சுட்டு ஒரு அஜெண்டாவாவே அவர் மேல ஹேட் திருப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. எனக்கு வந்து லைக் நீங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யவும் இல்ல. ஒருத்தங்களுக்கு தான் பண்றீங்க. 2 பேருக்கு பண்ணியிருந்தா கூட இந்த கேள்வி வந்திருக்காது. அதுல ஒருத்தங்கள வாண்டடா அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறீங்க. நான் அதுக்கப்புறம் வந்து அத இன்டைரக்டா யூஸ் ஒரு பண்ணி பதில் சொல்றேன். ஆலன், இன்டைரக்டா பதில் சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நீங்க சொன்னதுக்கு மேபி
சரிங்களா? 2வது டூ ஏர்லி. இத நான் எதுக்கு மேபி சொல்லியிருப்பேன், எதுக்கு டூ ஏர்லி சொல்லியிருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சரிங்களா? சரி. நான் ஒரு 2 பதில் சொல்லியிருக்கேன். இந்த 2 பதிலும் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான். மேபி கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட்டா கூட இருக்கலாம். 2வது டூ ஏர்லி. நான் எந்த விஷயத்துக்கு டூ ஏர்லி சொன்னேன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்ப பேசணும்னு தெரியும். கரெக்ட்டா பேசுவேன். சரி ரவி ப்ரோ, செல்வா வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 2 கேள்வி